ஷாம் பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு ஒரு ஆஃபரை கொடுத்து ஜிஎஸ்டியில் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஷாம் ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்துறாரு. டு அட்ராக்ட் மோர் கஸ்டமர் அண்ட் டிரைவ் சேல்ஸ் அவர் இந்த ஆஃபர் கொடுக்குறாரு. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பட் ஜிஎஸ்டியில் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அவர் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கொடுத்த பொருளில் ஒரு பொருளுக்கு மட்டும்தான் பில் பண்ணாரு. இன்னொரு பொருள் ஃப்ரீயா கொடுத்ததுனால அதுக்கு அவர் பில் பண்ணல. அதுதான் மிஸ்டேக். ஸோ இந்த கேஸ்ல அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ரெண்டு பொருளுக்குமே he has claimed input tax credit. பட் அவர் பில் பண்ணது ஒரு பொருள் மட்டும்தான். இன்னொரு பொருளை அவர் ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. ஜிஎஸ்டி லா படி நீங்க ஃப்ரீயா ஒரு பொருளை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ண முடியாது அந்த பொருளுக்கு. அதுதான் அவர் பண்ண பிகஸ்ட் மிஸ்டேக். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த ரெண்டு பொருளையும் பில் பண்ணணும் அட் அன் ஆஃபர் பிரைஸ். ஸோ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸே அந்த ப்ராடக்டோட விலை வந்து 100 rupees. இப்போ பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிற கொடுக்கும் போது அந்த ரெண்டு பொருளையுமே 100 rupeesக்கு அவர் பில் பண்ணணும். இப்படி பில் பண்றதுனால he is selling at an discounted price. அவர் ஃப்ரீயா ஒரு பொருளை கொடுக்கல. ஸோ he will be eligible to take input tax credit. அந்த ரெண்டு பொருளுக்குமே அவரால் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்க உங்க மார்க்கெட்டிங்காக ஃப்ரீன்னு சொல்லலாம், பட் ஃபார் ஜிஎஸ்டி பர்பஸ் இட் இஸ் நத்திங் பட் a discount.